கலர் ரெவால்யூஷன் இன் இந்தியா. ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பிளாக் ரெவால்யூஷன், கருப்பு புரட்சி அப்படின்னா பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ். இந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா கருப்பு புரட்சி, பிளாக் ரெவால்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ப்ளூ ரெவால்யூஷன், நீல புரட்சி அப்படிங்கிறது வந்து ஃபிஷ், மீனை தான் நம்ம வந்து ப்ளூ ரெவால்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம், நீல புரட்சி. ப்ரௌன் ரெவால்யூஷன் அப்படிங்கிறது வந்து லெதர், அதாவது பதனிட்டப்பட்ட தோல், அதை சொல்லுவாங்க. அதே மாதிரி கொக்கோங்கிறது வந்து சாக்லேட் செய்கிறாங்களே அதை தான் வந்து கொக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுத்தையுமே ப்ரௌன் ரெவால்யூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. கோல்டன் ரெவால்யூஷன் அப்படின்னா தங்க புரட்சி அப்படிங்கிறது ஹார்டிகல்ச்சர் அப்படின்னா தோட்டக்கலை பயிர் அந்த சொல்லுவாங்க. அப்புறம் ஹனி, தேன், இது ரெண்டுத்தையும் தான் கோல்டன் ரெவால்யூஷன், தங்க புரட்சி. கோல்டன் ஃபைபர் ரெவால்யூஷன் அப்படின்னா தங்க இலை புரட்சி. இது எதை சொல்கிறாங்கன்னா ஜூட்னா சணலை தான் கோல்டன் ஃபைபர் ரெவால்யூஷன். இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. க்ரீன் ரெவால்யூஷன், பசுமை புரட்சினா ஃபுட் கிரைன், சாப்பிடக்கூடிய தானியங்களை தான் நம்ம வந்து ஃபுட் கிரைன்ஸ்னு சொல்கிறோம், அதை தான் வந்து பசுமை புரட்சி அப்படிங்கிறாங்க. கிரே ரெவால்யூஷன் அப்படிங்கிறது வந்து சாம்பல் புரட்சி. இது எதுனா ஃபர்டிலைசர்னால் உரங்களை தான் வந்து கிரே ரெவால்யூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. பிங்க் ரெவால்யூஷன் அப்படிங்கிறது வந்து ஆனியன், அதாவது வெங்காயம். ப்ரான் அப்படிங்கிறது இறால். இது ரெண்டுத்தையும் தான் வந்து பிங்க் ரெவால்யூஷன் சொல்கிறாங்க. ரெட் ரெவால்யூஷன் அப்படின்னா சிவப்பு புரட்சி. இதுனா மீட்னா கறி, டொமேட்டோ அப்படிங்கிற தக்காளி. இது ரெண்டுத்தையும் தான் வந்து ரெட் ரெவால்யூஷன் சொல்கிறாங்க. சில்வர் ரெவால்யூஷன், வெள்ளி புரட்சி அப்படிங்கிறது வந்து எக், முட்டையும். போல்ட்ரி அப்படிங்கிறது சிக்கன். இது ரெண்டுத்தையும் தான் சில்வர் ரெவால்யூஷன் சொல்கிறாங்க. ஒயிட் ரெவால்யூஷன் அப்படின்னா வெண்மை புரட்சி. இதை வந்து மில்க், பாலையும், டெய்ரி ப்ராடக்ட்ஸ், அதாவது பால்லேருந்து செய்கிற எல்லா பொருட்கள், தயிராக இருக்கலாம், மோராக இருக்கலாம், எல்லாத்தையுமே நம்ம என்னென்னு சொல்கிறாங்கன்னா ஒயிட் ரெவால்யூஷன். எல்லோ ரெவால்யூஷன் அப்படிங்கிறது ஆயில் சீட்ஸ், அதாவது அந்த எண்ணெய் வித்துக்கள் சொல்லுவாங்கள்ல, அந்த எண்ணெய் வித்துக்களை தான் வந்து எல்லோ ரெவால்யூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. மஞ்சள் புரட்சி. ரவுண்ட் ரெவால்யூஷன் அப்படிங்கிறது வந்து பொட்டேட்டோ, அதாவது ரவுண்ட் ரெவால்யூஷனுங்கிறது எதை சொல்கிறாங்கன்னா பொட்டேட்டோ, உருளைக்கிழங்கு தான் வந்து ரவுண்ட் ரெவால்யூஷன் சொல்கிறாங்க. ஃபைபர் ரெவால்யூஷன், அதாவது இலை புரட்சி அப்படிங்கிறது வந்து காட்டனை தான் வந்து இலை புரட்சி அப்படின்னு சொல்கிறாங்க.